Hello everyone, welcome back to our channel. So வாங்க கொஸ்டினோட சொல்யூஷன்ஸை பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல a particle is thrown with a velocity u meter. It passes A and B as shown in the figure at time t1 and t2. The value of u, ஓட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? அகைன் நீங்க என்ன பண்ணலாம், இந்த கொஸ்டின் உட்காந்து காம்ப்ளிகேட் பண்ணலாம். எப்படி சார் காம்ப்ளிகேட் பண்ணலாம்? ஒன்னொன்னா சொல்லி தரேன், கவலைப்பட. இந்த இடத்துல டைம் 1ன்னு சொல்றாங்க, இந்த இடத்துல டைம் என்ன சொல்றாங்க? டைம் வந்து 3 செகண்ட்ஸ்னு சொல்றாங்க. அப்ப டோட்டல் டைம் ஆஃப் ஃளைட் என்ன ஆயிடுச்சு? டோட்டல் டைம் ஆஃப் ஃளைட் பார்த்தீங்கன்னா 4 செகண்ட். டோட்டல் டைம் ஆஃப் ஃளைட்டோட ஃபார்முலா என்ன? 2u sin theta by g. கரெக்டா இல்லையா? அப்ப இதை கேன்சல் பண்ண எனக்கு 2 is equal to u sin எவ்வளோ சார்? 30. sin 30 வேல்யூ என்ன? 1/2. g ஓட வேல்யூ 10. அப்ப இது சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது ஆக்சுவலா பார்த்தா இந்த 2 sin theta கேன்சல் ஆயிடுச்சுன்னா 4 into 10 40. அப்ப u ஓட வேல்யூ என்ன கிடைக்குது எனக்கு? 40. புரியுதா? உட்காந்து என்ன பண்ணலாம், அவங்க u கண்டுபிடிக்கிறதோ உட்காந்து ஹைட் கண்டுபிடிப்பாங்க. அதாவது இந்த இடத்துல அது எவ்வளவு ஹைட்ல இருக்குது. அப்ப இந்த ஹைட்டோட ஃபார்முலா என்ன? half g t1 t2. half g ஓட வேல்யூ என்ன? 10. டைம் எவ்வளவு? 1 into 3 வந்து 3யா? அப்ப எனக்கு எவ்வளவு ஹைட் கிடைக்குது? 15 மீட்டர். அப்படின்னு என்ன அர்த்தம்? எர்த்ல இருந்து ஒரு செகண்ட்ல ஆப்ஜெக்ட் எவ்வளவு ஹைட் போயிருக்குது? 15 மீட்டர் போயிருக்கு. ஸ்டார்டிங்ல கிரவுண்ட்ல இருந்திருக்கு, அடுத்து எங்க போயிருக்கு? 15. இப்போ எந்த வெலாசிட்டி சார் ரெஸ்பான்சிபிள் ஆப்ஜெக்ட் மேல போறதுக்கு? எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்க வெலாசிட்டி மட்டும் தான் ரெஸ்பான்சிபிள். அப்போ ஆப்ஜெக்ட் டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 15 சார். சோ s is equal to ut. என்ன வெலாசிட்டி? எனக்கு cos sin theta மட்டும் தான் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ரெஸ்பான்சிபிள். சோ u sin theta மேல போகுது, gt வந்து கீழ இருக்குமா? கிராவிட்டி கீழே இருக்க போகுது, g t ஓட ஸ்கொயர். அப்ப நான் அப்புறம் 15 is equal to u sin theta ஓட வேல்யூ 2. அப்போ 1/2 மைனஸ் இந்த இடத்துல 10/2ன்னு போட்டுக்கலாமா? கரெக்டா இல்லையா? இந்த டேர்ம் 1 இதை 5 வச்சுக்கிட்டு அங்கிட்டு கொண்டு போயிரு. சரியா? இந்த வேல்யூ 5 ஆயிடுச்சு, பிளஸ் 5. அப்ப 20 is equal to u/2. அப்ப u ஓட வேல்யூ என்ன ஆயிடுச்சு? 40. ஸோ கொஸ்டினை நீ இப்படி ஸ்ட்ரைட்டா சால்வ் பண்ணி முடிக்கல. இல்ல ஹைட் ஏன் சார் இதுல லாங்கா வருதுன்னு ஹைட் அவன் கேட்கவே இல்லை. பட் அவன் ஹைட் டைரக்டா கேட்டாங்கன்னா ஹைட்டுக்கு ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா என்ன? இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எப்ப யூஸ் பண்ணோம்? சேம் ஹைட்ல இருக்கு ஆனா டிஃப்ரெண்ட் டைம் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா நீங்க தாராளமா யூஸ் பண்ணி. இப்போ நீங்க பார்த்த சொல்யூஷனை பெரிய லாங் வீடியோல இருந்து நாங்க கிளிப்பா எடுத்து போட்டிருப்போம். ஸோ மேபி உங்களுக்கு புரியல அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க, நாங்க கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு டெடிகேட்டான சொல்யூஷனும் கொடுக்குறோம். ஓகேவா? இல்ல புரிஞ்சிருச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.